ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிருக்க தமிழ் படம். படத்தோட நேம் மாமன். இது ஒரு எமோஷனல் ட்ராமா மூவி. இந்த படத்தில் ஹீரோவா சூரி பண்ணியிருக்காரு. இந்த படத்தை விலங்கு சீரீஸை டைரக்ட் பண்ண பிரசாத் பாண்டியராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன, இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இந்த படத்தோட ஸ்டோரியில் ஹீரோ சூரி தன்னோட அக்காவான ஸ்வஸ்திகா மேலே ரொம்ப பாசமாக இருக்கார். ஸ்வஸ்திகா அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகியும் குழந்தை இல்லாமல் இருப்பாங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேயே அவங்க ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. இதனால சூரி தன்னோட அக்காவை ரொம்ப கேர்ஃபுல்லாக கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறாரு. ஃபைனலாக அவங்களுக்கு ஒரு பையனும் பிறக்கிறான். தன்னோட அப்பா தான் மறுபிறவி எடுத்து அக்கா பையனாக வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அக்கா பையன் மேலே சூரி ரொம்பவே பாசமாக இருக்காரு. தன்னோட பையன் மாதிரியே கிட்டத்தட்ட பாசம் கொட்டி வளர்த்துட்டு இருக்காரு. ஒரு சூழ்நிலையில் சூரிக்கும் தன்னோட லவ்வரான ஹீரோயின் ஐஸ்வர்யாவுக்கும் மேரேஜ் நடக்குது. மேரேஜ் ஆகி ஸ்டார்டிங்கில் ஹீரோவுக்கும் அவங்க அக்கா பையனுக்கும் இடையில இருக்க பாண்டிங்கை பெருசாக கண்டுக்காமல் இருக்காங்க. பட் போக போக இது ஹீரோயின் இவங்க 2 பேருக்கு இடையில இருக்க ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனையை உருவாக்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் மாமன். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்பவே ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா, ஹீரோவான சூரி சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். அவர் கதை சூஸ் பண்ணுறதும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நாளாக ஹீரோவாக அவரோட பர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருக்குது. இந்த படத்தில் ஸ்டார்டிங்லேயே அக்கா மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறப்பையும் சரி, அக்காவுக்காக ஃபீல் பண்ணுறப்பையும் சரி, அவங்க ப்ரெக்னென்ட் ஆனப்போ அந்த இடத்துல உணர்ச்சி பொங்கி அழுகிற இடங்கள்லையும் சரி, அதுக்கப்புறம் தன்னோட அக்கா பையன் மேலே பாசம், ஹீரோயின் மேலே லவ், செகண்ட் ஹாஃபில் வர எமோஷனல் மூமெண்ட்ஸ்னு டோட்டலாக சூரி நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இவருக்கு அடுத்து 2 ஃபீமேல் லீட்ஸுக்கு ஸ்ட்ராங்கான கேரக்டர், அவங்க நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஒன்று ஹீரோயின் ஐஸ்வர்யா, இன்னொன்று அவங்க அக்காவான ஸ்வஸ்திகா. இவங்க 2 பேருக்குமே ஸ்ட்ராங்கான ரோல், அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாமல் படத்தில் வந்த பாபா பாஸ்கர், ராஜ்கிரண், விஜய் சந்திரசேகர், கீதா கைலாசம், பாலசரவணன் படத்தில் நடித்த எல்லா நடிகர்களும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. அடுத்த இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை டெக்னிக்கல் டீம் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா, படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருந்துச்சு. படத்தோட ஸ்டார்டிங்லேயே டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அக்கா ப்ரெக்னென்ட் ஆகுறது, அதை பேஸ் பண்ணி வர சீன்ஸ், அதுக்கப்புறம் தன்னோட அக்காவை சூரி எப்படி பார்த்துக்கிறாரு, பேரலாக ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இடையில இருக்க ரொமான்ஸ், அதுக்கப்புறம் அக்காவுக்கு குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தைய பார்த்துக்கிறது, ஹீரோயின் இடையில மேரேஜ்னு படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுவாரஸ்யமாக தான் போகுது. பட் போக போக இன்ட்ரோல் பிளாக் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக அது எமோஷனல் மூமெண்ட்ஸாக மாற ஆரம்பிக்குது. அந்த இடங்கள் கூட எனக்கு ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவு நல்லா தான் போணுச்சு. ஒரு கலவையான கமர்ஷியல் லைட்டான எமோஷனல் ட்ராமாவாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் போணுச்சு. அப்படியே செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே எமோஷனல் மூமெண்ட்ஸாக தான் இருந்துச்சு. பெருசாக கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எமோஷனல் ட்ராமா, அதுவும் ஓவர் ஃப்ளோ ஆன ட்ராமா. அந்த ஓவர் ஃப்ளோவோட ஆகிட்டு இருக்க எமோஷனல் ட்ராமா ஒரு கட்டத்துக்கு மேலே ஏன்னா இப்படி போயிட்டுருக்கு, ரொம்ப ஓவராக எமோஷனலாக பொங்கி வழிகிறாங்களோ அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு. இதனால் சுவாரஸ்யமாக பெருசாக இல்லாத மாரி ஆயிடுச்சு செகண்ட் ஹாஃபில். அது மட்டும் இல்லாமல் இந்த சுவாரஸ்யம் குறையதுனால நிறைய இடங்களில் ஸ்க்ரீன் பிளே இப்படி தான் போக போகுது அப்படிங்கிற மாரி நம்ம ஈஸியாக யூகிக்கக்கூடிய வகையில் தான் போகுது. கிளைமேக்ஸ் இப்படி தான் போய் முடியும் அப்படிங்கிற மாரி யோசிக்கிறப்ப அதேமாரி தான் கிளைமேக்ஸ் போய் முடியுது. கிளைமேக்ஸில் வர டைலாக்ஸு சில சீன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. பட் இந்த செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே ஃபுல்லாக இவங்க கொண்டு போன விதம் ஒரு டிவி சீரியலில் ஒரு நாடகத்தை பார்க்குற ஃபீலை உருவாக்கிட்டாங்க. இதனால் அந்தளவு பெருசாக ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி இருந்துச்சு செகண்ட் ஹாஃப். அது மட்டும் இல்லாமல் இந்த செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இவங்க ஒரு இடத்துல அக்கா பையனை கண்டிச்சிருந்தாவே அது வராது. ஏன்னா என்னதான் செல்லமான பையனாலும் ஒரு கட்டத்தில் கண்டிக்கிற இடத்துல கண்டிக்கணும். அந்த கண்டிக்காமல் அவன் என்ன பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறான் அப்படிங்கிற லெவலில் போகிறப்ப தான் செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே ஃபுல்லாக வருது. இது லாஜிக்கலாக நமக்கு ஒரு யோசனை உருவாக்குது. என்னதான் பாசமாக இருந்தாலும் என்னடா சின்ன பையனை கண்ட்ரோல் பண்ணுற இடத்துல கண்ட்ரோல் பண்ண தேவையில்லையா அப்படிங்கிற மாரி நமக்குள்ள ஒரு கேள்வியும் உருவாகுது. இது ஒரு லாஜிக்கலான கேள்வியும் ஆயிடுது. பட் கிளைமேக்ஸில் சின்னதாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் மாரி வருது. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே கொண்டு வந்திருந்தா படம் செகண்ட் ஹாஃப்குள்ளே எக்ஸ்டெண்டே ஆகிருக்காது. ஓவராலாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயில்
ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே சுவாரஸ்யமாக போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எல்லாமே கலந்த ஒரு கமர்ஷியல் எமோஷனல் ட்ராமாவாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் எமோஷனல் மட்டும்தான் வச்சுக்கிட்டு ஓவர் டோசேஜ் ஆன எமோஷனல் ட்ராமாவை கொண்டு போயிட்டாங்க. இதனாலவே ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த எமோஷனுங்கிறது டைல்யூட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு டிவி சீரியலை பார்த்துட்டு இருக்க ஃபீலை உருவாக்கிட்டாங்க. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. இந்த படம் இப்போ தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.